நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவி கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்க போறாங்க. அதாவது சாதாரண மன்னிப்பு கிடையாது. இந்த பைரவிய ஏத்துக்க போறதுக்கு வந்து கிடையாது. இங்க இனிமே எங்கள வந்து இப்ப விட்டுருங்க. நாங்க எங்க வேணாலும் போயிட்டு அதாவது எனக்காக வந்து இப்ப இலக்கியா இருந்துட்டு இருக்கா. இலக்கியாவாச்சும் வந்து இப்ப நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்ன வந்து இப்ப இப்படியே விட்டுருங்க. நான் இங்கிருந்து போயிடுறேன். இந்த சொத்து, அந்தஸ்து எல்லாமே வந்து இப்ப உங்களுக்கு தான். என்னால உங்களோட பிரஸ்டீஜ்க்கு எந்த ஒரு இஷ்யூவும் வந்து இப்ப வந்துராது. தயவு செஞ்சு என்ன வந்து இப்ப கொல்ற ஒரு விஷயத்த வந்து இப்பவே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம இப்போ அவங்கள கையெடுத்து கும்பிட்டு எங்களை விட்டா போதும் நானும் இலக்கியாவும் எங்கேயோ போயிட்டு கூலி வேலை செஞ்சாச்சு கூட வந்து பொழைச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த பைரவி கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பைரவிக்கு என்ன சொல்றது ஏது சொல்றது உண்மையா சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து இந்த வீட்டை விட்டு போறதுக்கு தயாராயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட கேட்கறது எல்லாமே ஓகே தான். ஆனா முதல்ல ஆரம்பத்துல வந்து இந்த பைரவிக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு சப்போர்ட்டோட இருந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பைரவி தப்பு பண்ணல அப்படின்றது நல்லாவே தெரியும். அங்க போனதுக்கான காரணம் வந்து இலக்கியாவை கடத்துறதுக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னாவே போதும். ஆனா அப்பவும் நம்ம கௌதம் கோவமா இருந்திருப்பாரு. ஆனா இந்த அளவுக்கா இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவர் வந்து இங்கேயே இருந்திருப்பாரு. ஆனா இந்த பைரவி எந்த ஒரு உண்மையும் சொல்லாம என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன மட்டும் நம்ம கௌதம் மட்டும் எங்க இருந்து புரிஞ்சுக்குவாரு? கண்டிப்பா புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம ஜானகியும் இந்த பைரவியா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. உன்னாலதான் வந்து இப்போ கௌதம் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இந்த பைரவியை வந்து இப்போ வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலேயும் வந்து நான் இந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா என் பொண்டாட்டியோட தாலிக்கு தான் வந்து பிரச்சனை வந்துடும். நீங்க சந்தோஷமா இருங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு நம்ம ஜானுகிட்டையும் சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஜானு எவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்ம கௌதம நிறுத்தவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கௌதமும் இலக்கியமும் அதாவது இலக்கியமும் சொல்றாங்க, கௌதம் கொஞ்சம் பொறுங்க கௌதம், எது இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு இங்க பாரு இலக்கியா, நீ வந்து என் கூட வந்தாலும் சரி வரலாலும் சரி நான் இந்த வீட்டை விட்டு போறது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நம்ம இலக்கியாவுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா கௌதம் போயிட்டாரு அப்படின்னா அவரை தேடி கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நிலைமையை மாத்துறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இருந்துட்டு வந்து கௌதம் கூட கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஜானகி கிட்ட வந்து அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எப்பவுமே அதாவது நாங்க எங்க இருந்தாலுமே உங்களை நாங்க நினைச்சிட்டு தான் இருப்போம், கௌதமும் உங்களை நினைச்சிட்டு தான் இருப்பாங்க, நீங்க எந்த ஒரு கவலைப்படாதீங்க, இங்க நீங்க கார்த்திக் வந்து பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்ததா நம்ம கௌதம் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க இல்லையா, அப்பதான் நம்ம ஜானகிக்கு பயங்கரமான கோவம். உன்னெல்லாம் அடிக்கிறது கூட பாவம், இனிமேலும் இந்த வீட்டில் நானும் உன் அண்ணனும் இருந்தோம் அப்படின்னா எங்களை வந்து செருப்பால் அடி, இப்போவே உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி நானும் கௌதம் கூடயே வந்து போயிடுறோம். எனக்கு வந்து இந்த சொத்து எதுவுமே தேவை கிடையாது. எனக்கும் என் புருஷனுக்கும் தேவை கௌதம் மட்டும்தான். கௌதமோட பாசம் அன்பு இது மட்டும்தான் தேவை. நாங்களும் இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் வந்து இப்போ அடுத்ததா நம்ம கௌதம் கூடயே போறதுக்கு வந்து தயாராக போறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா சொந்த புள்ளைய கூட வந்து அந்த அளவுக்கு பாசத்தோட வளர்க்கல, நம்ம கௌதம பாசத்தோட வளர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜானகி இருந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த பைரவியை வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இப்போ வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இப்போதான் வந்து இந்த பைரவிக்கு ஓரளவுக்கான தெரிய விஷயம் வந்து புரிய போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமாச்சு இந்த பைரவி வந்து திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.